இந்த 15 வருஷ தமிழ் சினிமால எப்பவும் இல்லாத அளவுக்கு 2025ல ஒரு மிகப்பெரிய சாதனை ஒண்ணு பண்ணியிருக்காங்கங்க. அது என்ன சாதனை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து, கூலி படம் உண்மையாலுமே எவ்வளோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது அப்படிங்கிற வரைக்கும், எல்லா முக்கியமான தகவல் அதாவது 2025ல தமிழ் சினிமால நடந்த முக்கியமான விஷயங்கள பத்தியும், அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் படங்கள் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் என்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கு, அந்த படம்லாம் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்த இந்த ஒரு வீடியோல நான் சொல்லப் போறேன். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் தமிழ் சினிமாவோட 2025ஓட ரிப்போர்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். சரி எல்லாம் ஓகே. அது ஏதோ சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அத ஃபர்ஸ்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா நான் அத தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, பொதுவாவே தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு இத்தன படங்கள் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதிகமான படங்களும் வரும், கம்மியான படங்களும் வரும். அந்த மாரி இதுவரைக்கும் தமிழ் சினிமால 2011லேருந்து இப்போ 2025 வரைக்கும் எடுத்து நம்ம பார்க்குறப்போ, ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல 2025ல தான் அதிக படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 285 படங்கள் இந்த 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. 2011லேருந்து இந்த 2025 வரைக்கும் பார்க்குறப்போ, இதுதான் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் மூவி ரிலீஸ்டு இயரா வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. சரி ஓகே. இந்த 2025க்கு முன்னாடி எந்த வருஷத்துல அதிக படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2023லங்க. அதாவது 258 படங்கள் அந்த வருஷம் ரிலீஸ் ஆனது. அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் டாப் பிளேஸ்ல இருந்தது. பட் இப்போ 2025ல பார்த்தீங்கன்னா, 285 படங்கள். அப்படியே அந்த 5ம் 8ம் மாறிடுச்சு. 285 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குங்க. சரி ஓகே. இருக்கிறதுலே கம்மியான படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம். லாக்டவுன் வருஷம் 2020. 2020ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த 15 வருஷத்துல கம்மியான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மொத்தமே பார்த்தீங்கன்னா, 109 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம 2025ல நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்த 285 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த படங்கள் எல்லாமே அதோடைய பட்ஜெட்ட பொறுத்து ஒரு சில கேட்டகரியில ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இந்த கேட்டகரி, இந்த படம் இந்த கேட்டகரி அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டா பார்க்கலாம். ஸோ இந்த 2025ல வந்த படங்கள எப்படி வந்து இவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 கேட்டகரி வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, டி கேட்டகரி, சி கேட்டகரி, பி கேட்டகரி, ஏ கேட்டகரி, அப்புறம் வந்து மெகா பட்ஜெட் கேட்டகரி இந்த மாரி வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இதில இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏலயே வந்து பிளஸ், அப்புறம் பில வந்து பிளஸ் இந்த மாரிலாம் கூட இருக்கு. நான் அதெல்லாம் வந்து பின்னாடி சொல்றேன். அண்ட் இந்த கேட்டகரி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி கேட்டகரி அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட். அடுத்து சி கேட்டகரி அதுக்கு மேல அப்படின்னா கொஞ்சம் அத விட கொஞ்சம் அதிக பட்ஜெட் இருக்கும். அண்ட் பி கேட்டகரி அப்படின்னா அத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏ கேட்டகரி அப்படின்னா பெரிய ஸ்டார் அதாவது சூர்யா, அப்புறம் வந்து விக்ரம் சார் படங்கள் இவங்களோட படங்கள்லாம் வந்து அந்த ஏ கேட்டகரியில இருக்கும். அண்ட் அதுக்கு மேல மெகா பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதில தான் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட படம், கமல் சாரோட படம் இவங்கள்தெல்லாம் வந்து அங்க பிளேஸ் ஆகுது. ஸோ எந்த மாரி படங்கள்லாம் என்னென்ன கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபாஸ்ட்டா பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டி கேட்டகரி எடுத்துக்கலாம். டி கேட்டகரி அப்படின்னா என்ன? 3 கோடிக்கு கம்மி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான் இந்த டி கேட்டகரியில இருக்கு. ஓவராலாவே எத்தன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு? 285 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 285 படங்கள்ல 170 படங்கள் இந்த டி கேட்டகரியில தாங்க இருக்கு. அதாவது 3 கோடிக்கு கம்மியா எடுக்கப்பட்ட படங்கள் தான் இந்த டி கேட்டகரியில இருக்கு. அண்ட் 170 படங்கள் 3 கோடிக்கு கம்மியா எடுக்கப்பட்டிருக்கு. அதுல சில படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர், மர்மர், ஜென்டில் வுமன், யமகாதகி, காதல் என்பது பொது உடைமை, குட் டே, வேம்பு, மனிதர்கள், மெட்ராஸ் மேட்னி, மாயக்கூத்து, ஜீவி, நாளை நமதே, அதர்ஸ், கிணறு, அங்கம்மாள், மிடில் கிளாஸ், ஸ்டீஃபன் இந்த மாரி 170 படங்கள் வந்து 3 கோடிக்கு கீழ எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மாரியான படங்கள் எல்லாமே தான் இந்த டி கேட்டகரியில இவங்க வச்சிருக்காங்க. அடுத்ததா சி கேட்டகரி பார்ப்போம். இந்த சி கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, 3 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ள இருக்க படங்கள் வந்து இந்த சி கேட்டகரியில வச்சிருக்காங்க. சரி ஓகே. இந்த சி கேட்டகரியில எத்தன படங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 285 படங்கள்ல மொத்தம் 53 படங்கள் இந்த சி கேட்டகரியில இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா, எல்லா படங்களும் சொல்ல முடியாது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன படங்கள் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசு, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், 10 ஹார்ஸ், 11, பன் பட்டர் ஜாம், ஹவுஸ்மேட்ஸ், சரண்டர், பேட் கேர்ள், காந்தி கண்ணாடி, ஆரோமலை இந்த மாரி படங்கள் தான் இந்த சி கேட்டகரியில இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஹிட்டான படங்கள். அதாவது இந்த சி கேட்டகரியில இருக்க படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம். ஆரோமலை படமாகட்டும், பேட் கேர்ள் படமாகட்டும், அப்புறம் பன் பட்டர் ஜாம், ஹவுஸ்மேட்ஸ், 11 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய ஹிட்டான படங்கள் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் தான் இப்போ இந்த சி கேட்டகரியில இருக்கு. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பி கேட்டகரி. பி கேட்டகரியில என்ன இருக்கும்? 5 கோடியிலேருந்து 8 கோடி வரைக்கும் எடுத்த படங்கள் தான் இந்த பி கேட்டகரியில இருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா, 17 படங்கள் இருக்குங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தன், பேபி அண்ட் பேபி, ஸ்வீட் ஹார்ட், படைத்தலைவன், சென்னை சிட்டி கேங்ஸ்டர், லவ் மேரேஜ், ஓஹோ எந்தன் பேபி, தேசிங்கி ராஜா 2, பிளாக்மெயில், பாம், தணல், தண்டகாரண்யம், படையாண்ட மாவீரா, ஆண் பாவம் பொல்லாதது, தீயவர் குலை நடுங்க, சிறை
இந்த படங்கள் தான் பி கேட்டகரியில் இருக்குது. அதாவது 5 கோடியிலேருந்து 8 கோடி வரைக்கும் எடுக்கப்பட்ட படங்களில் இந்த படங்கள்லாம் இருக்குது. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா ஏ கேட்டகரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிலேயே ப்ளஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 கோடியிலேருந்து 15 கோடியில் படம் எடுப்பாங்க இல்லையா, அது எல்லாமே தான் இந்த பி ப்ளஸ் கேட்டகரியில் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 17 படங்கள் தான் இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்தம், கிங்ஸ்டன், கேங்கர்ஸ், சுமோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, டிஎன்ஏ, 3BHK, பறந்து போ, ஃபீனிக்ஸ், கிஸ், ரேம்போ, டீசல், ஆரியன், கும்கி 2, மாஸ்க், கொம்பு சிவி. இந்த படங்கள் தான் இந்த பி ப்ளஸ் கேட்டகரியில் இருக்குது. அண்ட் இப்போ தான் நம்ம ஏ கேட்டகரிக்கு வரோம். இந்த ஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 15 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும் பட்ஜெட்டில் இருக்க படங்கள் தான் இந்த ஏ கேட்டகரியில் இருக்குது. இதில் ஓவராலாக எத்தனை படங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 படங்கள் இருக்குங்க. அது என்ன படங்கள்? வணங்கான், நீக், டிடி நெக்ஸ்ட் லெவல், மாமன், மார்கன், மாரீசன், சக்தி திருமகன், ரெட்டத்தலை. இது எல்லாமே தான் ஏ கேட்டகரியில் இருக்குது. என்னடா ஏ கேட்டகரியிலே பெரிய ஸ்டார் படங்கள் எதுவுமே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஏ ப்ளஸ் அப்படின்னு இதுக்கு மேலே ஒரு கேட்டகரி இருக்குது. இது என்ன அப்படின்னா 25 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் படம் இருப்பாங்க இல்லையா, அந்த படம் எல்லாம் தான் இந்த ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 படங்கள் இருக்குங்க. அது என்ன 10 படங்கள்? மதகஜ ராஜா, நேசிப்பாயா, காதலிக்க நேரமில்லை, டிராகன், அகஸ்தியா, டெஸ்ட், டூட், பைசன், காந்தா. இந்த 10 படங்கள் தான் ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இருக்குது. இதுலேயுமே பெரிய ஸ்டார் படங்கள் வரவே இல்லையாடா, என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் பட்ஜெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படங்கள் தான் இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகரியில் இருக்குது. அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன், மதராசி, தலைவன் தலைவி. இந்த 3 படங்கள் தான் 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் எடுக்கப்பட்ட படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகரியில் இந்த 3 படங்கள் தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி தான் ஒரு டாப் கிளாஸ் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் எல்லாமே இங்கே தாங்க வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 கோடியிலேருந்து அதுக்கு மேலே படங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, 200 கோடி ஆகட்டும், 300 கோடி ஆகட்டும், 500 கோடி ஆகட்டும், அவ்வளோ பட்ஜெட் போட்டு படங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த படங்கள் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் வருது. அதாவது இந்த மெகா பட்ஜெட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருது. இந்த கேட்டகரியில் எத்தனை படங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 படங்கள் இருக்குங்க. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ரெட்ரோ, தக் லைஃப், குபேரா, கூலி, இட்லி கடை. இந்த 7 படங்கள் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2025ஓட ஒரு சம்மரி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தமிழ் சினிமாவோட சம்மரி ரிப்போர்ட். அண்ட் அதையும் தாண்டி 2011லேருந்து 2025 வரைக்கும் இந்த 15 வருஷத்தில் எந்தெந்த வருஷத்தில் எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 2011 143 படங்கள், 2012 161 படங்கள், 2013 164 படங்கள், 2014 213 படங்கள், 2015 204 படங்கள், 2016 214 படங்கள், 2017 213 படங்கள், 2018 186 படங்கள், 2019 209 படங்கள், 2020 ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவிட் வருஷம் அப்படிங்கிறதுனால 109 படங்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. 2021 190 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 2022 223 படங்கள், 2023 258 படங்கள், 2024 241 படங்கள், அண்டு இப்போது 2025 285 படங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் 2026 எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்னு?